வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் கஞ்சி பருத்தி சேலைகள். வேல்தாரி டிசைனில் அதே மாதிரி வேல்தாரி பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் கஞ்சி காட்டன் சாரீஸ் சொல்லுவாங்க. அதாவது நூலோட அடர்த்தி தான் வித்தியாசம் இருக்கும். இதுக்கு பேர் கஞ்சி பருத்தி சேலைகள். அதை விட இது கொஞ்சம் துணி டிஃப்ரெண்ட்டாகவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே சாஃப்டாகவுமே இருக்கும். 100 கவுண்ட்ஸ். இதுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னா, இது கஞ்சி அந்த மாதிரி கிடையாது. அந்த நூலோட அளவு மாற்றி கொடுக்குறப்போ இந்த பேர், அது அந்த இதுக்கு இந்த பேர் கஞ்சி பருத்தி சேலைகள். கட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டிசைன் பாருங்கள், அந்த லைன் லைனாக கொடுத்துருக்காங்கல்ல, அது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக வந்துடும். வேல்தாரி டைப்பில் ஒத்தையாக கட்டினாலும் அழகாக இருக்கும். நல்லா ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சேலைகள் 100 கவுண்ட்ஸ், 6.2 மீட்டர்ஸ் வித் ப்ளவுஸ். ப்ளவுஸ்லேயும் இதே பார்டர் அப்படியே வந்துடும். ரொம்பவே டீசெண்டாக, ரொம்ப சிம்பிளாக கட்டணும்னு நினப்பாங்க, ரிச்சாக இல்லாமல். அதுக்கு இந்த சேலைகள்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இதமாக இருக்கும். இந்த சேலைகள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். வியர்வையெல்லாம் உறிஞ்சிட்டு உங்களுக்கு ரொம்பவே வெயிலோட தாக்கத்துலேருந்து உங்களை பாதுகாக்கும் சன்ஸ்க்ரீன் மாதிரி. அதனால தான் காட்டன் சாரீஸ்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சம்மர் சீசனுக்காக. சேலைகள் நார்மல் வாஷ், தாராளமாக மிஷின்லேயும் போட்டு எடுக்கலாம். ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சு சேலைகளுக்கு மட்டும் தனியாக போட்டு நிழலான பகுதியில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். தேவைப்பட்டால் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம், கஞ்சி போட்டுக்கலாம், அயன் பண்ணி கட்டிக்கோங்க. கட்டிங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இந்த சேரீ ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அதேமாதிரி ஏஜ்டு கொஞ்சம் சீட்லேயே உட்காந்து வேலை ரொம்ப நேரம் ஃபுல் டே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த சேலைகள் ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளான சாரீஸ். நல்லா உங்களுக்கு அந்த இதமாக இருக்கும். சூட்டோட பாதிப்பு இல்லாமல், ஹீட்டோட பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் இதை கட்டிக்கிட்டிங்கன்னா. அதே மாதிரி அந்த ஸ்பெஷலான வேலை பண்ணனால தான் அதுக்கு விலை அதிகம். இதில் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறனால சேலை மட்டும் 950 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழகம் முழுவதும் 50 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ். சேம் ஷிப்பிங்கில் நீங்கள் 2 சேலைகளும் வாங்கிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் எங்கள் சேனல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனலைஸில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோஸ் வரும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர் கிடையாது. அதில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கலாம், சாட் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் டைப் பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப முடியும். எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் உள்ளே வந்தவங்கள தான் நாங்கள் உங்களுக்கு ஜிபே நம்பர் கொடுப்போம். அதுக்கப்புறமா தான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொசீஜர் சொல்லுவோம். அது நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா தான் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப். ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆர்வத்தில் எதுவும் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பெர்மிஷன் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அவங்ககிட்ட சொல்லி பண்ணுங்கள். அதே மாதிரி ஜிபே பண்ணுறப்போ ₹1 அனுப்பிச்சி பார்த்து செக் பண்ணிவிட்டும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஒரு சிலர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கே தவறு நடந்துருச்சு. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதாவது எங்கிட்ட ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களே தெரியாமல் எங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம். நம்பர் ஜிபே எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் என்னோடய நம்பர் கொடுத்துருவேன். அதில் என்னோடய பேரோடு கொடுத்துருவோம். நீங்கள் ஜிபே உள்ளே போகிறீங்க, போயிட்டு பே எனி ஒன்றுன்னு இருக்கும். அதில் போயிட்டு நம்பரை டைப் பண்ணோடனே என்னோடய பேரோடு வந்துடணும். அந்த பேரை செக் பண்ணுங்கள். என்னோடய பேர்லேயே நிறையா பேர் கூட இருக்கலாம். சண்முகப்பிரியா கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா அந்த ஃபுல் பேர் வந்துடும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஐடியை செக் பண்ணுங்கள். அதுலேயே பாருங்கள் ஒரு நம்பர். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள், டென்ஷன் ஆகாதீங்க. டைம்லன்னு அதெல்லாம் பண்ணாமல் பொறுமையாக பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா நிறைய பண்ணி பழகுனவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன்.
உள்ளே போய் பார்த்தோன்னே அந்த ஐடியெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மேலே நேம் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க, அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். அமௌண்ட் டைப் பண்ணையில் செக் பண்ணுங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க. கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும். 1000 இருந்தால் ஒரு 0 அதிகமாக இருக்கா, ஒரு 0 கம்மியாக இருக்கா, 10 ரூபாயா 100 ரூபாயா அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அப்புறமா பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கப்புறமா டிக் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டு கரெக்டாக போயிடும். ஜிபேயில் எங்ககிட்ட சொல்லலை, எங்கே பண்ணாலுமே நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐடியில் இருக்கிறது யார். அந்த ஐடி பேரை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது சரியா தப்பா அப்படின்னு. வெறும் நம்பரை மட்டும் பார்க்காதீங்க, ஐடியே பாருங்கள். அந்த ஐடியில் கொடுத்துக்கிற நேம் யாரோட நேம், அந்த நேம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படி பார்த்துட்டு திரும்பி ஒரு டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பணத்தை அனுப்புங்க. பணம் அனுப்புகிறப்போ கரெக்டாக நம்பர் போடணும். 650 போடுறோன்னா 650, அதுக்கு பதில் 6500 போட்டுறக்கூடாது. ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அவ்வளோதான், பணம் போயிடும். இந்த ரீசன்னால் தான் நான் திரும்ப உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது. ஏன்னா எனக்கு தெரியுது கண்டிப்பாக யூடியூப் நிறைய ஏஜ் பர்சன் தான் பார்க்குறீங்க. உங்களோட என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே டயத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் நீங்கள் தனியாக பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சேலைகள் வாங்குறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது எங்களுக்கு தெரியுது, எனக்கே தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கடையில் போய் நேரில் வாங்குற மாதிரி கிடையாது. ஆன்லைன் அவ்வளோ சேஃப்டி இல்லை. அந்த ஒரு ரீசன்னால் தான் திரும்ப உங்களுக்கு பழக்கம் இருந்தால் பண்ணுங்கள், தனியாக ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பெர்மிஷனோடு தான் நீங்கள் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். அதனால் கவனமாக இருங்க. இது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. நேரில் பார்க்குறப்போ ஆஃப் ஷேடு கம்மியாகவோ ஆஃப் ஷேடு அதிகமாகவோ உங்களுக்கு தெரியும். இது விளம்பரங்களுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். லைட் செட்டிங்கில் வச்சு தான் இது எடுப்பாங்க. அதாவது டியூப்லைட் வெளிச்சத்தில் நிறையா லைட்ஸ் வச்சு அதில் சேலையில் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. உங்களுக்கு சரியான நம்ம வெளியில் வெளிச்சத்தில் வச்சு எடுக்கிற மாதிரி இந்த சேலைகளுக்கு எடுக்கலை. இதே கலர் ஷேடு அப்படியே தான் வரும். காட்டன் சேலைங்கனால நேரில் பார்க்குறப்போ உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதாவது நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஒரு ஆஃப் ஷேட் லைட்டாக இருக்கும்.